வழக்கறிஞர் ஜி.எஸ். மணியன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் சார். ஜனநாயகன் படத்திற்கான அந்த இடைக்கால தடை அப்படிங்கிறது தொடர்கிறது. ஜனவரி 21ஆம் தேதி விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்கும்? அதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஜனநாயகன் படம் என்பது என்னன்னா, ஒரு சாதாரண ஒரு நடிகர் நடித்த வெளிவர போற படம் இல்லை. அரசியல் கட்சியை தொடங்கி விஜய் அவர்கள் இப்போதுதான் கரூர்ல ஒரு பெரிய துயர சம்பவம் அவரு அரசியல் பிரச்சாரம் செய்தப்போ 41 உயிர்கள் அப்பாவி உயிரிழந்திருக்காங்க. அது மிகப்பெரிய அதிர்வலையை உலகம் முழுக்க அதை உண்டாக்கி இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரு படம் அவருடைய கடைசி படம் அது வெளியாகுது. அது அரசியல் சம்பந்தப்பட்ட அரசியல் கருத்துக்கள் மற்றும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த மாதிரி கலவரம், வன்முறை இதெல்லாம் பார்த்துதான் சென்சார் போர்டு ஒரு தணிக்கை குழு பரிந்துரை அடிப்படையில் சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. நீங்க அவசரமா இது போன்ற ஒரு படத்தை மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலை உண்டாகக்கூடிய அந்த மாதிரி ஒரு படத்தை எடுத்து தணிக்கை குழு சில நிபந்தனைகளை சில கருத்துக்களை கேட்டு சொல்றப்ப நீங்க ஒரு படத்துக்கு நீங்க ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டு அந்த டேட்டுக்குள்ள எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்துல அழுத்தம் கொடுத்து தனி நீதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து சென்சார் போர்டுக்கு நீங்க பதில் விளக்கம் கொடுக்கறதுக்கு கால அவகாசம் கொடுக்காம தனி நீதிபதியை வற்புறுத்தி நீங்க ஒரு உத்தரவு பெற்றீங்க. அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு டிவிஷன் பெஞ்ச் தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வு இன்னைக்கு இடைக்கால தடை போட்டிருக்காங்க. படக்குழுவுக்கு பதிலளிக்க சொல்லியிருக்காங்க. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனடியா இப்ப போயிட்டு இவங்க உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்வாங்க. உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செஞ்சாலும் ஏற்கனவே டிவிஷன் பெஞ்ச் சென்னை உயர்நீதிமன்றத்து தலைமை நீதி முன்னாடி இந்த மனு இன்னும் நிலுவையில இருக்கிறதுனால உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க உங்களுடைய வணிக ரீதிக்காக ஒரு வியாபார நோக்கத்தோட இந்த பொங்கல் இந்த விடுமுறை காலங்களை பயன்படுத்தி மிகப்பெரிய வசூல் பண்ணுன்ற அந்த நோக்கத்தோட தான் படக்குழு நிர்வாகமும் விஜய் தரப்புல பேசுறாங்க. ஆனா ஒரு வன்முறை வந்துடக்கூடாது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறத யார் பார்ப்பாங்க? அரசாங்கமும் அரசாங்கத்துல உள்ள அந்த படக்குழு தணிக்கை குழு தான் பார்ப்பாங்க, சென்சார் போர்டு தான் பார்ப்பாங்க. நாளைக்கு இதே படம் வெளியே மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம் யாரு அதுக்கு பொறுப்பு? அதனால நீங்க ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணிட்டு நீதிமன்றத்தையோ தணிக்கை குழுவையோ வற்புறுத்த கூடாதுங்கிறதா இந்த இடைக்கால தடை உத்தரவா நான் பாக்குறேன். இது உச்சநீதிமன்றம் போனாலும் படக்குழு சார்பா எந்த விதமான ஒரு நிவாரணமும் கிடைக்காதுதான் நான் நினைக்கிறேன். அதை விட்டுட்டு உச்சநீதிமன்றம் போறதை விட்டு இவங்க சென்சார் போர்டு என்ன கேட்கிறாங்களோ, என்ன விஷயங்களை சொல்றாங்களோ அதை கம்ப்ளைண்ட் பண்ணா உடனே அவங்களுக்கு சர்டிபிகேட் கிடைச்ச போதும். இதைத்தான் நான் பாக்குறேன் மேடம். குறிப்பிட்டது போல உச்சநீதிமன்றத்துக்கு இது போனாலுமே அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்துல தயாரிப்பு குழுவை பொறுத்த வரைக்கும் அந்த நிறுவனம் சார்பில் மேல்முறையீடு செய்வதற்கும் உச்சநீதிமன்றத்துல போய் அந்த முறையீடு செய்வதற்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறதா? இல்ல, வாய்ப்புகள் அதாவது அரசியலமைப்பு சட்டத்துல வாய்ப்புகள் இல்ல, உரிமை, அவர்களுக்கான உரிமை. ஒரு தனி நீதிபதி பிறப்பிக்கிற உத்தரவை எதிர்த்து அவர்கள் யாரு அக்ரீவ்டு பார்ட்டி யாருக்கு அதுல இது பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் அதுக்கு மேல இப்போ ஒரு ரிட் பண்ணுன்னா அதுக்கு மேல ரிட் அப்பீல் போடுவாங்க. டிவிஷன் பெஞ்சு ஒரு 2 நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்சு அதை விசாரிப்பாங்க. டிவிஷன் பெஞ்ச் ஒரு உத்தரவு பிறப்பித்தாங்கன்னா அதுல பாதிக்கப்பட்டவர்கள் உச்சநீதிமன்றத்துல 136 ஆர்டிகல் 136 136 பிரிவின் படி அவர்கள் உச்சநீதிமன்றத்துல சிறப்பு மனு போடுவாங்க, ஸ்பெஷல் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அது போடுறதுக்கு அவர்களுக்கான உரிமை இருக்கு. பொதுவா என்னன்னா உச்சநீதிமன்றம் அரிதிலும் அரிதான கேஸ்ல ஒரு சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா, ஒரு லார்ஜர் பப்ளிக் ஒரு சட்டம் சார்ந்த ஒரு கொஸ்டின், ஒரு விளக்கம், ஒரு கேள்வி எழும்போதுதான், ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு சட்டத்துக்கான ஒரு கேள்வி, ஒரு விளக்கம், வினா எழும்போதுதான் அந்த ஸ்பெஷல் பெட்டிஷனை என்டர்டெயின் பண்ணுவாங்க. 90% ஸ்பெஷல் பெட்டிஷன் டிஸ்மிஸ் தான் ஆகும். அதுவும் குறிப்பா இன்ட்ரீம் ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஒரு இடைக்கால தடை உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றம் போகும்போது அந்த சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லாங்கிறது ஒன்றும் பெருசா எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அதனால உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவை ஏற்று போடுற மேக்சிமம் உள்ள வழக்குகளை ஸ்பெஷல் பெட்டிஷன் தள்ளுபடி தான் செய்வாங்க. இந்த வழக்குல ஏற்கனவே மனு ரிட் அப்பீல் மனு இங்க டிவிஷன் பெஞ்சில் இருக்கிறதுனால, சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதி முன்னாடி இருக்கிறதுனால 21ஆம் தேதி மறுபடியும் விசாரணைக்கு பிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால நிச்சயமாக இவர்கள் உச்சநீதிமன்றம் எப்பேற்பட்ட பெரிய மூத்த வழக்கறிஞர் முக்குல் ரோத்தகி போன்ற ஒரு மூத்த வழக்கறிஞர்களை வாதாடினாலும் உச்சநீதிமன்றத்துக்கு இவர்களுக்கு எந்த விதமான பலனும் கிடைக்காது என்பதுதான் நான் பாக்குறேன். இன்று காலை தனி நீதிபதி குறிப்பிடும் போதே சென்சார் போர்டுக்கு சொல்லியிருந்தாங்க யூஏ சான்றிதழ் வழங்கலாம், அதே மாதிரி மறு தணிக்கைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறத ரத்து செய்யலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. உடனடியாக சென்சார் போர்டுமே மேல்முறையீடு செய்யறாங்க. மறுபடியும் இந்த விசாரணை எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வருது. ஒட்டுமொத்தமாக நம்ம எப்படி பார்க்க வேண்டியதாக இருக்கு? இல்ல, இதே தனி நீதிபதி தான் அவர்கள் தான் இந்த வழக்கு வந்தப்ப நேற்றைய தினமே, அதாவது படம் நாங்க ரிலீஸ் 9ஆம் தேதியே நாங்க ரிலீஸ் பண்ண போறோம்,
அதனால நீங்க அதுக்கு முன்னாடி எங்களுக்கு 8ஆம் தேதி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்ப இல்ல எனக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க, டோன்ட் ப்ரெஷர் மீ அப்படின்ற மாதிரி எனக்கு நீதிபதி சொன்னதா நீதிமன்றத்திலே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 9ஆம் தேதியே இந்த தீர்ப்பு 8ஆம் தேதியே வரப்போகுது, 9ஆம் தேதியே தீர்ப்பு வரப்போகுது, இந்த மாதிரி எல்லாம் கருத்துக்கள் வந்துகிட்டு இருந்தது. தனி நீதிபதி அவங்களுடைய அந்த இது பதிவு பண்ணியிருக்காங்க, எனக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்படின்னு. ஸோ அப்போ அவங்களுக்கு எந்த விதமான ஒரு அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். அதனால அவங்க சரி இந்த மாதிரி ஒரு படம் ஒரு மிகப்பெரிய நடிகரோட படம் ஒரு தேதியை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ள சென்சார் போர்டு அதை இது விசாரணை பண்ணி அதை சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்ற அந்த அடிப்படையில சொல்லியிருப்பாங்க. ஆனா அது சென்சார் போர்டுங்கிறது ஒரு அட்டானமஸ் பாடி, அது ஒரு தனித்துவமா இயங்கக்கூடியது. ஒரு எந்த விதமான அரசியல் இதுக்கும் ப்ரெஷருக்கோ சரி, எந்த விதமான அதிகார ப்ரெஷருக்கோ, ஏன்னா மக்கள் மத்தியில ஒரு படம் ஒரு சமூகத்துல இன்னைக்கு ஊடகங்கள் அந்த மாதிரி சினிமா துறை எல்லாம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. அதனால இன்னைக்கு பழைய காலங்கள்ல இருந்ததை விட இன்றைய சூழல்ல சென்சார் போர்டுங்கிறது மிக விஜிலண்டா இருக்கணும். அது ஒரு எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த, ஏன்னா இப்பதான் ஒரு பிரச்சாரத்துல அரசியல் பிரச்சார கூட்டத்துல 41 உயிர்கள் இருந்திருக்காங்க. அதனால அரசாங்கமும் சென்சார் போர்டும் பல கண்ணோட்டத்துல தான் பார்ப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு கொண்டு போயிடக்கூடாதுன்ற அடிப்படை தான் பார்ப்பாங்க. வேற வழி இல்லாம தான் சென்சார் போர்டு தரப்புல சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முன்பு அப்பீல் போட வேண்டிய சூழல் இருக்கு. ஏன்னா அப்படி இல்லைன்னாக்கா நீங்க அப்பீல் போடலன்னா உடனே தனி நீதிபதி போட்ட அந்த உத்தரவு அமல்படுத்தக்கூடிய இடத்துல இருக்காங்க. இப்ப நாளைக்கு மறுநாளும் விடுமுறை, திங்கட்கிழமை மட்டும்தான் இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கு. அதுக்கப்புறம் பொங்கல் விடுமுறை வருது. ஸோ அதனால நாளைக்கு அரசாங்கத்தையோ சென்சார் போர்டையோ மக்கள் குற்றம் சாட்டக்கூடாது. நீதிமன்றம் உத்தரவு போட்ட பிறகும் இந்த உத்தரவை அமல்படுத்த மாட்டேங்கிறாங்க, மேல்முறையீடும் பண்ணல, அதனால அந்த குற்றச்சாட்டு கூடாதுன்ற காரணத்துக்காக கூட இருக்கலாம். இல்ல சென்சிட்டிவான இந்த மேட்டர்ல ஏன்னா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால உடனடியா அப்பீல் போட்டது ஒரு சரியான நடவடிக்கை தான். படத்தோட தயாரிப்பு நிறுவனம் அவங்களும் நிச்சயமா உச்சநீதிமன்றத்துக்கு போவாங்கன்னு தான் நினைக்கிறேன். திங்கட்கிழமையே போனாலும் போகலாம், இல்ல இப்பவே வழக்க பதிவு பண்ணலாம் மேல்முறையீட்டு மனுவை. ஆனா எந்த ஒரு விதமான ஒரு நிவாரணமும் கிடைக்காதுங்கிறதா நான் என்னுடைய கருத்தா நான் பாக்குறேன். இணைப்பில் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஜி.எஸ். மணி.